ஹலோ ஆல். டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய கொஷின் மற்றும் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இது தாவர உள்ளமைப்பியல் பற்றிய கொஷின்ஸ். போன வீடியோட கண்டினியூஷன் தான் இது. போன வீடியோ பார்க்கலனா அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் கொஷின், வண்ண கணிகம். மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிறமுடைய கணிகம். வண்ண கணிகம் அப்படின்னா மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிறமுடைய கணிகம். வெளிர் கணிகம், நிறமற்ற கணிகம். வெளிர் கணிகம் அப்படின்னா நிறமற்ற கணிகம். நெக்ஸ்ட், ஒளி சார்ந்த வினை அல்லது ஹில் வினை யாரால் கண்டறியப்பட்டது? ஒளி சார்ந்த வினை அல்லது ஹில் வினை யாரால் கண்டறியப்பட்டது? ராபின் ஹில் 1939. ஹில் வினை யாரால் கண்டறியப்பட்டதுன்னு கேட்கலாம். ஒளி சார்ந்த வினை யாரால் கண்டறியப்பட்டதுன்னு தனித்தனியாகவும் கொஸ்டின் கேட்கலாம். ராபின் ஹில் 1939. எந்த ஆண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஏடிபி, அடினோசைன் டைபாஸ்பேட். என்ஏடி, நிக்கோட்டின்மைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு. நிக்கோட்டின்மைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு. NADP, நிக்கோட்டின்மைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட். நெக்ஸ்ட், ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் மெல்வின் கால்வின். ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் மெல்வின் கால்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளிச்சேர்க்கையின் சுழற்சி டேஸ் என்று பெயரிடப்பட்டது? கால்வின் சுழற்சி. ஒளிச்சேர்க்கையின் சுழற்சி டேஸ் என்று பெயரிடப்பட்டது? கால்வின் சுழற்சி. சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி நடத்தியவர் CNR ராவ். சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்வை நடத்தியவர் CNR ராவ். அவர் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தார். CNR ராவ் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தார். நெக்ஸ்ட், செல்லில் காணப்படும் இலை போன்ற அல்லது துகள் போன்ற சைட்டோபிளாச நுண்ணுறுப்பு. செல்லில் காணப்படும் இலை போன்ற அல்லது துகள் போன்ற சைட்டோபிளாச நுண்ணுறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் நாணயம் மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் நாணயம் மைட்டோகாண்ட்ரியா. டேஸ் மைட்டோகாண்ட்ரியாவில் உற்பத்தியாவதால் மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுகிறது. ஏடிபி மைட்டோகாண்ட்ரியாவில் உற்பத்தியாவதால் மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுகிறது. இப்போ ஏடிபினா என்னன்னு படிச்சிருக்கோம்ல. ஏடிபினா என்ன? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அப்படியே திரும்ப ஏதாவது ஆன்சர் ரிப்பீட் ஆச்சுன்னா அதை நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கோங்க. அப்போதான் அது மைண்டில் சீக்கிரம் ஏறும். ஏடிபி அப்படின்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் மைட்டோகாண்ட்ரியாவில் உற்பத்தியாவதால் மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுகிறது. செல்லின் ஆற்றல் நிலையம் மைட்டோகாண்ட்ரியா. ஆற்றல் நிலையம்னு இருக்கு, ஆற்றல் நாணயம்னு இருக்கு. என்ன கேட்டாலும் மைட்டோகாண்ட்ரியா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
சுவாசித்தலுக்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவால் எவ்வளோலாம் நடக்குதுன்னு பாருங்க. நிறைய கொஷினுக்கு ஆன்சர் அதுதான். சுவாசித்தலுக்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. ஒளிவினையானது பசுங்கணிகத்தின் டேஸ் பகுதியில் நடைபெறுகிறது. கிரானா. ஒளிவினையானது பசுங்கணிகத்தின் டேஸ் பகுதியில் நடைகிறது. கிரானா பகுதியில். கிரானான்ற பகுதியில தான் ஒளிவினை நடக்குது. இருள் வினையானது பசுங்கணிகத்தின் டேஸ் பகுதியில் நடைபெறுகிறது. ஸ்ட்ரோமா. ஒளிவினை கிரானா, இருள்வினை ஸ்ட்ரோமா. நெக்ஸ்ட், காஸ்பேரியன் பட்டையில் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது. அகத்தோல். காஸ்பேரியன் பட்டையில் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது. அகத்தோல். நெக்ஸ்ட் கொஸ்டின். உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? தண்டு. உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? தண்டு. சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஸ் எனப்படும். ஒன்றிணைந்தவை. சைலம் புளோயம் பற்றி முன்னாடியே ஒரு கொஸ்டின் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? என்ன கொஸ்டின்னா, என்ன கொஸ்டின் பார்த்தோம்? வாஸ்குலார் கற்றையில் சைலம் மேற்புற தோலை நோக்கியும் புளோயம் கீழ்ப்புற தோலை நோக்கியும் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம். சைலம் புளோயம். திரும்ப ஏதாவது ஆன்சர்ஸ் இதே வந்துச்சுன்னா ரீகால் பண்ணி பாருங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும். சைலம் புளோயம்னு வந்திருக்கா? சைலம் புளோயம் எங்க படிச்சோம்? வாஸ்குலர் கற்றையில சைலம் மேற்புற தோலை நோக்கியும் புளோயம் கீழ்ப்புற தோலை நோக்கியும் அமைந்திருக்கும் அப்படின்னு படிச்சோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வரலாம். சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது. அருகருகே அப்படிங்கும் போதே ஒன்றிணைந்தவைன்னு நமக்கு ஞாபகம் வந்துடணும். அருகருகே இருக்கிறதுனால ஒன்றிணைந்தவை. நெக்ஸ்ட், காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது. எத்தில் ஆல்கஹால். காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால். நெக்ஸ்ட், கிரப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது? மைட்டோகாண்ட்ரியாவின் உட்கூழ்ம மேட்ரிக்ஸ். கிரப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது. எங்கு நடைபெறுகிறது? மைட்டோகாண்ட்ரியாவின் உட்கூழ்ம மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட், ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தியாகிறது? நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது. ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது எந்த நிலையில ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது அப்படின்னா நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது. வேரில் புறணியின் உட்புற அடுக்கு அகத்தோல். வேரில் புறணியின் உட்புற அடுக்கு அகத்தோல். அகம் புறம்னாலே உள்ளே வெளியே அப்படின்னு அர்த்தம். அகம்னா உள்ளே, புறம்னா வெளியேன்னு அர்த்தம். இப்போ புறணியின் உட்புற அடுக்குனா அகம், அகத்தோல். கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம். கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம். அவ்வளோதான், இதோட கொஸ்டின்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.